அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு இளைஞன் எப்படி இருக்க வேண்டும்? அல் குர்ஆன் சொல்கிறது, யூசுப் நபி அவர்களுடைய வரலாறை படியுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நாங்கள் அழகான வரலாறை சொல்லுகின்றோம். அழகான வரலாறு. யூசுப் நபி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டும் பிரிக்கப்படுகிறார்கள். ஒரு அரசனுடைய வீட்டிலே வாழுகிறார்கள். இளைஞர் பருவத்தை அடைகிற பொழுது மிக அழகான ஒரு இளைஞனாக இருக்கிறார். அரசன் வீட்டிலே இல்லாத நேரம் கதவுகளை எல்லாம் அடைத்துவிட்டு அரசனின் மனைவி அழைக்கிறாள். ஹைத்தலக், விபச்சாரத்துக்கு வருமாறும் தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறும் அரசனின் மனைவி அழைக்கிற நேரம் அந்த இளைஞன் சொன்ன பதில் என்ன? கால மஆதல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த இளைஞர் சொன்னார். அன்பார்ந்தவர்களே, அரசன் வீட்டிலே இல்லாத நேரம், கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிற நேரம், தன்னை பார்க்க குடும்பத்தவர்கள் இல்லை, தன்னுடைய நிகழ்வை பார்க்க நண்பர்கள் இல்லை, யாருமே இல்லாத நேரம் அரசனுடைய மனைவியோடு எதை செய்தாலும் சந்தோஷமாக உலகத்தில் இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், உள்ளத்தால் இன்பம் அடையலாம், கண்ணால் குளிர்ச்சி அடையலாம். ஆனாலும் தன்னை பார்க்க யார் இருக்காவிட்டாலும், தனக்கு பக்கத்தில் யார் இல்லாவிட்டாலும் தன்னை படைத்தவன் ரப்பு இருக்கிறான். மஆதல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி ஓட ஆரம்பித்தார்களே சகோதரர்களே. அந்த வீட்டுக்குள் தான் சுத்தி சுத்தி ஓடினார்கள். கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. கதவை திறக்க முற்பட்டால் அந்த பெண்மணி பிடித்து இழுக்கிறார். அந்த அளவுக்கு விபச்சாரத்துக்கு நெருக்கமாக இருக்கிற நிலையிலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக ஓடினார்கள் என்றால், அதைவிடவா நானும் நீங்களும் சோதனைக்குள்ளாகிவிட்டோம்? அதைவிடவா எங்களுக்கு பாவம் நெருங்கிவிட்டது? நாங்கள் தேடி போய்தான் பாவம் செய்ய வேண்டும். எங்களுடைய மொபைல் போனை பயன்படுத்தித்தான் ஹராத்தை செய்ய வேண்டும். பேஸ்புக்கு போகவில்லை என்றால் அந்த ஹராமான காட்சிகளை பார்க்க வேண்டி வராது. யூடியூபுக்கு போகவில்லை என்றால் அந்த ஹராமான காட்சிகளை பார்க்க வேண்டி வராது. பேஸ்புக்கை ஆஃப் செய்து விட்டால் அந்நிய பெண்ணை பார்க்க வேண்டி வராது. ஆனாலும் எந்த ஈமானிய உணர்வும் இல்லாமல், எந்த இஸ்லாமிய உணர்வும் இல்லாமல் 3 மணித்தியாலம் அந்நிய பெண்கள் ஆடுகின்ற, கூத்தாடுகின்ற, விபச்சாரம் செய்கின்ற, அரைக்குறை ஆடைகளோடு தன்னுடைய அழகை, அசிங்கத்தை காட்டுகின்ற அந்த காட்சிகளை பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, எங்கே ஈமான் இருக்கிறது? எங்கே இஸ்லாமிய உணர்வு இருக்கிறது? எங்கே இறையச்சம் இருக்கிறது? கால மஆதல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த யூசுப் என்ற இளைஞர் சொன்னது போன்று இந்த ஹராமான காட்சிகளை நான் பார்க்க மாட்டேன், ஹராமான காட்சிகளை ஷேர் பண்ண மாட்டேன் என்று பேஸ்புக்கு எதிராக, வாட்ஸ்அப்புக்கு எதிராக, கூகுளுக்கு எதிராக போராடுகிற இளைஞனாக நானும் நீங்களும் மாறக்கூடாதா?